தேங்காய் பால் எடுக்காம, குக்கர்ல வைக்காம, சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு தேங்காய துருவி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா முந்திரி, 1 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய். கடாய் சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2யும் சேர்த்துக்கலாம். லேசா கலர் மாறுனதுக்கப்புறம் முந்திரிய சேர்த்துக்கலாம். முந்திரியும் லேசா கலர் மாறணும். ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது. தீஞ்சு போயிடும். இப்போ கருவேப்பிலையும், வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம், நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் பூவ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பூவோட பச்சை வாடை போய் எண்ணெயோட சேர்ந்து நல்லா ஒரு வாசனை அடிக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு கிளறப்ப இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமா வதக்கிடக்கூடாது. டேஸ்ட் நல்லா இல்லாம போயிடுங்க. இந்த மாதிரி லேசா கலர் மாறி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், நம்ம சாப்பாட சேர்த்துக்கலாம். பாத்திரத்த சிம்முலயே வச்சு சாப்பாட சேர்த்து கிளறணும்னாலும் கிளறலாம். இல்ல தனியா எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 பேர் சாப்பிடுற மாதிரி செய்ய போறேன். அதனால தான் 1 தேங்காய் ஃபுல்லா எடுத்திருக்கேன். இப்போ 4 பேர் சாப்பிடுறதுக்கு தேவையான அளவு சாப்பாட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலன்னா, அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தேங்காய் துருவல் சாப்பாட்டோட எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டிக்கணும். சாதம் சூடாவோ, குழஞ்சோ இருக்கக்கூடாது. நல்லா உதிரியா ஆறுன சாதமா இருக்கணும். அப்பதான் தேங்காய் சாதம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.